ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/9/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், சஷ்டி. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 1 நாழிகை 21 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:26 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:49 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 10:26 மணி வரை பைத்ருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 5:50 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 6:26 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 3:49 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மந்த யோகம், அதன் பின்பு அருமையான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3:49 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்னைக்கு திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போயிட்டு நந்தீஸ்வரரையும் பார்வதி பரமேஸ்வராலையும் வழிபாடு பண்ணுங்க. சரியா? ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நவ கிரகங்களில் உள்ள மாத்திருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் உண்டாகும். அடுத்தபடியா வளர்பிறை சஷ்டி. சஷ்டினாலே யார் ஞாபகத்துக்கு வருது? முருகப்பெருமான் தான். அதுவும் இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கறதுனால உங்களோட சுபிக்ஷங்கள்லாம் நல்லா வளரணும் அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு, இல்ல முருகன் சன்னதிக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன், கன்னி ராசியில் கேது மற்றும் சுக்கிரன், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்க பக்கம், சரியா? காத்தடிக்கிறது இந்த பக்கம். அதனால இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் அமைதி காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேசுற வார்த்தையில குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும், அதெல்லாம் பெருசாக்காதீங்க, ஊதிக்காதீங்க. ஊதி பெருசாக்கினீங்கன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம், சரியா? அடுத்தபடியா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் எடுக்கிற காரியங்கள்ல. எந்தெந்த ஃபைலை எங்கெங்க எடுக்கிறீங்களோ அதை அந்தந்த இடத்துல வச்சதான் தேட வேண்டாம். அடுத்தபடியா தொழில் வியாபாரம் ரொம்ப கவனமா இருக்கணும். அனாவசியமான பேச்சுக்கள்லாம் வேண்டாம். கூட்டாளிகள் எது சொன்னாலும் அதுக்காக ஆமாஞ்சாமியும் போட வேண்டாம், எதுக்கும் பேச வேண்டாம். அப்படியே பார்த்து யோசிச்சு அதை அனுகூலமா வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தரசிகள் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் காலதாமதம் ஆகும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் துளசி எடுத்துன்னு போங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் சந்திராசிரமம் இருந்தா கூட கிடைக்கும். அந்த சவாலெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவம் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 7. முக்கியமா இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி, அற்புதமான ஒரு நாள். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா முக்கியம்.
எல்லா ராசிக்காரர்களும் முருகனை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பா உங்களோட மனக்குறைகள் தீரும் முருகப்பெருமான வழிபாடு பண்றதுனால. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திரபவன். 7ஆம் இடத்துல சந்திரபவன் வந்தாலே சூப்பர். என்ன விசேஷம் அப்படின்னா, நேரா அவர் ஜென்மராசியை பார்ப்பார். அதுவும் ரிஷபராசி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நேரம் உங்க ஜென்மராசியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிப்பீங்க. என்ன சரியா? ஆனா மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அதுக்காக ரொம்ப பெருசா துள்ளி குதிச்சிடாதீங்க. என்ன அடிக்கடி பற்றப்படுது. அதனால கொஞ்சமா குதிங்க. இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு குடும்பத்துல குழப்பமே இருக்காது. சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனை ஒற்றுமை, குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் எல்லாம் நல்லபடியா இருக்கும். அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருங்கோ. அதே மாதிரி உத்தியோகத்துல நீங்க கேட்கிற உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? நீங்க அட்வான்ஸ் வேணும்னா போய் கேட்டுருங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமா இருப்பா. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில போகும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதை சாப்பிடுங்க. இல்ல குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. அற்புதமான ஒரு நாள். கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ. அது ரொம்ப உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கண்டிப்பாக அள்ளித்தரும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடமாக பகைருணரோகஸ்தானத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். எடுக்கிற காரியங்கள்ல ஒரு அற்புதமான ஒரு தெளிவு. உத்தியோகத்துல அதே தொழில் வியாபாரத்துல அதிரடியா செயல்படுவீங்க. ஆற்றல் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு உயர்வு கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கல்வி பயிலும் சொல்லிட்டேன். இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அதேமாதிரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் எல்லா விஷயத்திலும் வெற்றி கொடி நாட்டுவார்கள். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அப்படி வகையில போட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல அப்படியே ஆன்மீக சிந்தனை அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடமாக பஞ்சமஸ்தானத்துல உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் சும்மா விடுவாரா? உங்களை அப்படியே ஆன்மீகத்துல ஈடுபாடு கொள்வார். நீங்க சாதாரணமா கடகராசி அன்பர்கள் நம்ம உழைச்சா காசு பகவான் அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும், உழைச்சா பகவான் அனுகிரகம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு காப்பாற்றும். அதே மாதிரி இன்னைக்கு குழந்தைகள் ஆதரவா இருப்பா. உத்தியோகத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். அதனால எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் ஸ்ரத்தையா இருங்கோ. தொழில் வியாபாரத்துல பரவாயில்லை. இன்னைக்கு ஆஸ் இட் இஸ் ஓடிட்டு இருக்கும். இன்னும் பெரிய அளவுல பாதகங்கள் இருக்காதுங்க. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வருமான சேர்க்கை அதிகரிக்கும். இன்னைக்கு பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு கணவன் மனை உறவு ஜோரா இருக்குங்க. ஜாலியா சந்தோஷமா இருங்கோ.
இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்க. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். அதன் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது ஓம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. கண்டிப்பா எம்பெருமான் முருகப்பெருமான நீங்க வழிபாடு பண்ண உங்க மனசுல இருக்கிற குறைகள் கவலைகள் கண்டிப்பாக தீரும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல தைரியம் அதிகமா இருக்கும். ஏன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு தைரியம். இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க வைக்கிறது தான் சட்டம், இந்த மாதிரி தான் நான் வேலை செய்வேன் அப்படின்பேள். ஆனா அது அற்புதமா இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். அதன் மூலம் லாபங்கள் குவியும். புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அருமையான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை காட்டுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உலர் திராட்சை 2 வாயில போட்டு நன்னா மென்னு சாப்பிட்டு வெளியில கிளம்புங்க. உங்க காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான முருகப்பெருமான் வரார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதுவும் இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. அதனால ஜம்முன்னு குளிச்சு முடிச்சுட்டு நேரம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்கோ. வள்ளி தேவசேனா சமேத என் பெருமான் முருகப்பெருமானுக்கு நெய்தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ. உங்களோட மனக்குறைகள் அகலும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சூப்பர். ஏன்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் அதிரடியாக லாபங்களை கொண்டு வரும். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அவர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான நீங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களது சில கோரிக்கைகள் அற்புதமாக நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கவலைப்பட வேணாம். ஜென்மராசியில சந்திர பகவான் குரு பகவானோட பார்வையை வாங்கிக்கிறார். அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரியா? அதுக்கு ஹோட்டலுக்குலாம் போற மாதிரி இருக்கும். அனாவசியமா சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கப்படாது. சரியா? அடுத்தபடியா உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகங்கள்லாம் இல்லை. கவனமா இருக்கும். வாகன பயணங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் வாய்ப்போட்டு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனாவசியமா பேசிக்க வேண்டாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது.
எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கல்கண்டு எடுத்து அப்படி கடிச்சு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு போயிட்டு பெருமான் முருகப்பெருமான நீங்க வழிபாடு பண்றது உங்க வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் இருந்த தடை அதெல்லாம் விலகும். தடை தாமதங்கள் அதெல்லாம் விலகும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அயனசயன பகவத்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஜாலியா வெளியில போயிட்டு வருவீங்க. விருந்து கேளிக்கைகள் எல்லாம் கலந்துட்டு வருவீங்க. சில பேர் சுபகாரி நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு வருவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். இன்னைக்கு கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பாங்க. உங்க பேச்சுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம். அதனால இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோரா இருக்குங்க. இன்னைக்கு இல்லத்தரசிகள்லாம் குதூகலமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுபகாரிய செலவுகள் வந்து சேரலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். முருகன் கோயிலுக்கு போங்க. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். 2 நாளா கடுமையா பாடுபட்டீங்கல்ல தொழில் வியாபாரத்துல. இன்னைக்கு லாபங்கள் குவியும். அதேமாதிரி உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமைவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். அதே மாதிரி இன்னைக்கு வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக இருப்பதால் இல்லத்தில் ஒருவித மகிழ்ச்சி காணப்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது சின்ன பேப்பர்ல கொஞ்சம் விபூதியை மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கறதுல கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களது காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பரபரப்பா இருப்பீங்க. ஏன்னா ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திர பகவான். பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. இன்னைக்கு என்ன குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, சரியா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் இன்னைக்கு ஆஸ் இட் இஸ் நல்லபடியா போகும். பரபரப்பா இருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனை உறவு அப்படிங்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதனால கொஞ்சம் பேசுற வார்த்தையில கவனமா இருந்தா போறோம். அதே மாதிரி வாகன பயணங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 1. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.
எனதுமே மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அபாடா மனசுல இருக்கிற குறைகள்லாம் தீரும். ஏன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு சந்திரபவன் வந்துட்டார். சந்திராசிரமம் விலை கொடுத்தனாலே மனசுல இருக்கிற கவலைகள் விலை கெடுத்துன்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும். இருந்து வந்த இன்னல்கள் மறையும். இன்னைக்கு பேச்சுவார்த்தை பதிலா சூப்பரா இருக்கும். பேச்சுவார்த்தையா இருக்கும். அதனால ஜாலியா இருக்க போறீங்க. அடுத்தபடியா இன்னைக்கு உத்தியோகத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு பரவாயில்லைங்க. இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் சில நல்ல தகவல்கள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்லவை நடைபெறும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, இல்லைன்னா ஓம் நம சிவாய, இல்லைன்னா அவங்க இஷ்ட தெய்வம், பிடித்த தெய்வம், எந்த மதமா இருந்தாலும் சரி கையில வச்சுட்டு அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமா உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிடும். எறும்புகளுக்கு அன்னதானம் பண்றேன். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தோஷம் வரும். கண்டிப்பா சந்தோஷமான செய்தியும் கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கறதுனால கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். நல்லவை நடைபெறும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.